கொஞ்சம் வறுத்து தாங்க ஆச்சி. என்னது இது புளியங்கொட்டை. இப்ப நேரம் கட்ட நேரத்துல இது வறுக்க முடியுமா அவனுக்கு? ஆச்சி ப்ளீஸ் இது கொஞ்சம் வறுத்து தாங்க. எடி இது வறுத்தாலும் நம்ம இன்னைக்கு எடுக்க முடியாது. இதை வறுத்து தொலி எடுத்து தூர போட்டுட்டு அப்புறம் இது தண்ணியில போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற போட்டு மறுநாள் காலையில் திங்கணும். அப்போ இது நல்ல சத்தும் கூட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இது வறுத்து தாங்க. பல்லு பெருண்டி அதெல்லாம் நான் சாப்பிடுறேன். வறுத்து தாங்க. அப்போ இதை வறுத்து தொலி எடுத்து தண்ணியில போட்டு நாளைக்கு காலையில் தாங்க. ஓகே, திங்கலாம், ஒன்னொன்னு திங்கலாம், பல்லு பெறாம பார்த்து திங்க. ஓகே ஓகே. மண் ஒரு மாதிரி நல்லா சூடாயிட்டு இப்படி வறுக்கிற கூடத்தில் டப்பு டப்புன்னு தெரிக்கும். தெரிச்ச உடனே நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக தொலி இலகிருக்கும். அந்த நேரம் நம்ம எடுத்து பார்த்து நம்ம சுமந்த கலர் வரும்போது நம்ம அதை எடுத்து இறக்கி வச்சா போதும். இறக்கி வச்சுட்டு அந்த மண் வேறு புளியங்கொட்டை வேறு தனித்தனியாக நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு அது தொலி டப்பு டப்புன்னு தெரிக்குது. இந்த பருவம் போதும். இந்த பருவத்தில் நம்ம அதை எடுத்து இப்படி நம்ம கையை வச்சு நிரடினாலே போதும். நான் தொலி இறங்கிட்டு இதுதான் கரெக்டான பருவம் போதும். இனி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். மத்தில் ஏதோ பிள்ளைகள் சோக்கு வரைஞ்சி வச்சுருக்கு. இது உரலில் போட்டு தான் இடிக்கணும். நான் வந்து கொஞ்சோல இருக்கிறதுனால நான் இதில் போட்டு இடிச்சிட்டேன். தொலியெல்லாம் போயிட்டு இனி இதை நல்லா பிடச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற போட்டால் போதும். இந்த அளவுக்கு தொலி போயிட்டு தொலி எடுத்தாச்சு. எடுத்து நான் இவ்வளோ இந்த பருவத்தில் போட்டு தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டாச்சு. இதை போட்டு வச்சுட்டு இனிமேல் நாளைக்கு காலையில் நம்ம இதை எடுத்தால் போதும். அது வர தண்ணியில் கிடக்கட்டும். இது நேற்று தண்ணியில் போட்ட புளியங்கொட்டை. இங்கே பாருங்கள், அழகாக நனைஞ்சி குதிர்ந்துருக்கு. இனி இது ஒரு தண்ணி கழுவி கீழே விட்டுட்டு நம்ம இது பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் சாப்பிடலாம். இது உடம்புக்கும் நல்லது. இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடுத்துக்கிடுங்க. சூப்பரா இருக்காச்சு.